ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பைரவி தன்னோட அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே கோவிலுக்கு வந்து 60வது கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சிந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சீர்வரிசை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோவிலுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அன்னபூர்ணியும் சரி, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சரி, எல்லாருமே நம்ம சிந்துவை வெறுத்து ஒதுக்க தான் செய்வாங்க. அதனால தான் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த ஒரு தைரியத்தில் கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளே வராங்க. இப்போது இங்கே எல்லாருமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் வந்து சிந்துவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம ஆறுமுகம் ஓடி போயிட்டு, வாங்க சிந்து, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, ஆறுமுகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அக்கா பார்த்தீங்களாக்கா, இந்த ஆறுமுகத்தை சிந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு தானே வந்தோம். அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட நம்ம சொன்ன பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இந்த சிந்து இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு வந்திருக்கா. பார்த்தீங்களாக்கா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். நீ என்ன ஆறுமுகம், ஏதோ நம்ம எல்லாருமே அவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி நீ போயிட்டு அவளை வரவேற்றுக்கிட்டு இருக்க. ஆறுமுகம், இதெல்லாம் சரியில்லை. இந்த சிந்து நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கா. இவ ஒரு பொய்க்காரி. இவளை நம்ம வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கப்போ நீ எப்படி ஆறுமுகம் அவளை வரவேற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை சித்தி, சிந்துவும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தானே. அதான் அவளாம் நம்ம வீட்டில் ஒரு ஆள் கிடையவே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அவள் நம்ம வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். நம்மளோட விருப்பத்தை மீறி அவள் நம்மளுக்கு எதிராக நம்ம வீட்டுக்கு வந்து உட்காண்ட்ருக்கா. கண்டிப்பாக அவளை என்னைக்கா இருந்தாலும் நம்ம எல்லாருமா சேர்ந்து துரத்தி அடித்து தான் ஆகணும். நிரந்தரமாக நம்ம வீட்டில் அவள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து சொல்கிறாங்க. அன்னபூரணி இருந்துட்டு, ஆமாம் ஆறுமுகம், உன் சித்தி சொல்கிறது கரெக்டு தான். இப்போது எதுக்காக அவள் வந்தா கேளு, அவளை இங்கேருந்து அவளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசுமா. தன்னோட அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதில் கலந்துக்கக்கூடிய உரிமை சிந்துக்கு இருக்குல்ல. ஏன் அவளை எல்லாருமே இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்க? அவங்க வந்து கலந்துக்கிட்டோமா, தயவு செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லவும் உடனே அன்னபூர்ணி பேச வராங்க. உடனே நம்ம சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து, ஆறுமுகம் தம்மாப்பில், கண்டிப்பாக சிந்து எங்களோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கவே கூடாது. அப்படி அவள் வந்தா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. நம்ம சிந்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. அப்பா அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். உங்கள் எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் அதை காரணமாக காட்டி என்னை இப்போது வெளியே துரத்திடாதீங்க. உங்களோட 60ஆம் கல்யாணத்தில் நான் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச சீரை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் மனசார ஏற்றுக்கணும். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. இந்த சீரையுமே வாங்கிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிந்துவோட அப்பா சொல்கிறாங்க, எங்களோட சந்தோஷம், நிம்மதி, மானம், மரியாதைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீ வாங்கிட்ட. இதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து நிற்கிற? நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் நீ கொண்டு வந்த சீரை வாங்கிப்போன்னு நினைக்கிறியா? நாங்களே நிம்மதியை இழந்து தான் இருக்கோம். ஏண்டா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றோன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக நீ வாங்கிட்டு வந்த எல்லாமே நாங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒரு நாள் கூட எங்களை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க விடவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பைரவிக்கு கோவம் வந்து சிந்து கிட்ட போயிட்டு சிந்துவை பல்லார்னு ஒரு அரை அடிச்சிடுறாங்க. இங்கே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே மனசு வலிக்குது. யாரையுமே என்ன ஏதுன்னு கேட்க முடியாமல் இருக்கோமே, சிந்து நம்மளால் இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ எதுவுமே கேட்கவே இல்லை நம்ம சிவா. இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, ஏன் பைரவி, எதுக்காக நீ என்னை அடிச்ச? சரி, நீ என்னை அடித்தா கூட பரவாயில்ல, ஏன் இன்னும் 2 அடி சேர்த்து கூட நீ அடிச்சுக்கோ. ஆனால் நான் அப்பா அம்மாவோட கல்யாண ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு என்னை யாருமே வெளியே போன்னு சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் பைரவி, எனக்காக நீ வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கிட்டையும் பேசு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து கெஞ்சுறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, சி, இப்படிலாம் கெஞ்சறதுக்கு உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? உன்னை பார்த்தா
பார்த்தா எனக்கு அருவெருப்பாக இருக்குது. நீ இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தோம். அன்னபூரணி அத்தை சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களோட பேச்சை மீறி நீ வந்திருக்க அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், உனக்கு அவ்வளோ திமிரு ஆயிப்போச்சியா அப்படின்னு சொல்லவும், இல்லை அத்தையோட பேச்சை மீறணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. அப்பா அம்மாவோட ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். ப்ளீஸ் நான் இங்கேருந்து சீக்கிரமாகவே போயிடுறேன். நான் வாங்கிட்டு வந்ததை அப்பா அம்மாவை வாங்கிக்க சொல்லு பைரவி. அவ்வளோதான், நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, உனக்கெல்லாம் எப்படி இப்படி பேசுறதுக்கு உனக்கு தைரியம் வருது, உன்னை எப்படி மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்னு நீ நினைக்கிற, ஒழுங்காக இங்கேருந்து போடி, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணன்றது எதுவுமே இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வந்துட்டு, பைரவி என்ன பைரவி, எதுக்காக சிந்துவை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு தான். சிந்து என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டாங்க, தனக்கு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க, அதுக்கான எஃபோர்ட் போட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி சிந்துவெல்லாம் ரொம்ப கெட்டவங்கலாம் கிடையாது. ஏன் யாருமே சிந்துவை புரிஞ்சுக்காம இப்படி சிந்துவை வந்து இரிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் பைரவி இருந்துட்டு, ஆறுமுகம் வேண்டாம் ஆறுமுகம், எல்லாரும் இருக்காங்களேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற, நீ சிந்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நிற்காத, உன் வேலை என்னமோ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, டே ஆறுமுகம், உன்னுடைய மனசு என்னன்னு எனக்கு தெரியும்டா, எல்லாரையும் பார்த்து நீ பரிதாபப்படுவ, இறக்கப்படுவ, அதுக்காக கண்டவங்களை எல்லாருக்குமே கண்டவங்களுக்கெல்லாமே நீ பரிதாபப்படுறதா, இவ கொடூரக்காரி, இவ நம்பிக்கை துரோகிடா, இவளுக்கெல்லாம் நீ பரிதாபம் பட்ட அப்படின்னா கடைசியில் உனக்கே இவ ஒரு ஆப்பை வச்சுட்டு போவா, நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நடக்குது அப்படின்னா அது இவளால் தான் நடக்குது போல, இவன் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியாக இருக்காது, இவன் நம்ம சொல்கிறத எதுவுமே கேட்காம நம்ம வரக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இவளை கொழுது பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, என்ன இவளுக்கு திமிரு அதிகமாக போச்சா, சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாளா, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவளுக்கு மட்டும் தைரியம், எவ்வளோ பெரிய தைரியம் வந்திருக்கு பார்த்தியா, நான் சொல்கிறத கேட்குறதில்ல, இவ சொல்கிறது தாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூரணி அவங்க பாட்டுக்கு பேசுவோம். நம்ம சிந்து இருந்துட்டு, ஐயோ அத்தை அப்படியெல்லாம் கிடையாது அத்தை, நீங்கள் எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிறீங்க, தன்னோட பெத்த அப்பா அம்மாவுக்கு நடக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு தோணுச்சு, அதனால் மட்டும்தான் வந்தேன், ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு என்னை இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க விடுங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருப்பாங்க, ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிந்து, உனக்காக நான் பேசணும்னு மட்டும் எந்த ஒரு நொடியிலுமே நீ நினைக்காத, ஏன்னா நீ எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்க, உன் மேலே நான் எம்பிட்டு அன்பும் பாசமாகவும் இருந்தேன், உன் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையுமே நீ உடைச்சிட்ட, இப்போது வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும், நான் உங்கள் வீட்டில் மருமகளாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ கேட்ட அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம அன்னபூர்ணியோட முந்தானையில் நெருப்பு பிடிச்சிருது, அதை யாருமே கவனிக்கிறதில்ல, எல்லாருமே சிந்துவை திட்டுறதுல தான் குறியாக இருக்காங்க. இப்போது அன்னபூர்ணியோட அதாவது முந்தானையில் நெருப்பு பிடிக்கிறத இங்கே நம்ம சிந்து பார்த்துடுறாங்க, ஓடி வர ட்ரை பண்ணுறாங்க. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, என்ன உள்ளே எல்லாரையும் மீறி போயிடலான்னு நினைக்கிறேன், அது மட்டும் நடக்கவே நடக்காது, ஐயோ பைரவி அங்கே அங்கே இங்கே பாரு எங்கேயும் இல்லை, ஒழுங்காக வெளியே போடி, ஐயோ பைரவி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவுமே சொல்ல வராத போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நூக்கி விடுறாங்க. இருந்தாலும் பைரவியை எதிர்த்து ஒரு வழியாக இங்கே வந்து நம்ம அன்னபூரணியை வந்து காப்பாற்றிடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கூட நம்ம அன்னபூரணி தீயில பொசுங்கி போயிருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம சிந்து அங்கே உள்ள சாக்கு பையை எடுத்து இங்கே அந்த நெருப்பை அணைச்சிடுறாங்க. அத்தை ஒரே ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நெருப்பில் எரிஞ்சிருப்பீங்க அத்தை, எப்படியோ நான் உங்களை காப்பாற்றிட்டேன், அப்படி ஒன்று நடந்திருந்தா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கிட்டதே எழுந்திருக்க முடிஞ்சிருக்காது, அது அந்த குடும்பத்தால் உள்ள யாராலுமே அதை தாங்கிக்கவே முடிஞ்சிருக்காது, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கண்டிப்பாக வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே உடஞ்சி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படிங்க நம்ம அன்னபூரணி ஸ்டன் ஆகிப்போ நிற்கிறாங்க. அப்பாடான்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டெஸ்ட்டு மிஸ்லைங்க நம்ம அன்னபூரணி தப்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம சிந்து, அத்தை நீங்கள் பயப்படாதீங்க அத்தை, எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எங்கள் மகான்னு எல்லாருமே ரொம்பவே பார்த்துட்டு போகிறாங்க. உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
சிந்து மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் செத்து போயிருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து வாங்கிட்டு வந்த புடவை, அதாவது தன்னோட அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, அந்த சாரியை எடுத்து இந்தாங்க அத்தை, இதில் இருக்கிற சாரியை நீங்கள் கட்டிட்டு வாங்க, நெருப்பு பிடிச்ச துணியோடு நீங்கள் இருக்காதீங்க, போங்க அத்தை நீங்கள் போய்ட்டு மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோவில்லே அதுக்கான மாற்றுறதுக்கான இடம் எல்லாமே இருக்குது. ஸோ ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. மகாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அப்படியே அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. எங்கள் அன்னபூர்ணி அக்காவோட மனசு மாறிடுமோ, சிந்துவை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது நம்ம அன்னபூர்ணியோட உயிரவே நம்ம சிந்து வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ மட்டும் கிடையாது, நம்ம சிவாவோட உயிரையுமே காப்பாற்றிருக்காங்க, நிறைய குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, கர்ப்பிணியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இப்படி சிந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் செஞ்சுருக்காங்க. இப்போது யதார்த்தமாக யாருமே பார்க்கல, எல்லாருமே சிந்துவை துரத்துறதுல தான் குறியாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி டைமில் இங்கே நம்ம சிந்து நம்ம அன்னபூர்ணி முந்தானியில் தீ பிடிச்சதை பார்த்துட்டு கரெக்டான சமயத்தில் அவங்க காப்பாற்றிட்டாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நம்ம அன்னபூர்ணி உயிரோடு பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. அவ்வளோ அதாவது அப்படி ஒரு நல்லதை செஞ்சுருக்காங்க. இப்போ அன்னபூர்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம சிந்து முன்னாடி நிற்கிறாங்க. சிந்து, நீ மட்டும் இல்லைனா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சிந்து, ரொம்ப ரொம்ப நன்றி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, நீங்கள் எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, யதார்த்தமாக நடந்துருச்சு, என் கண்ணில் பட்டதுனால நான் உங்களை காப்பாற்றிட்டேன், அம்புடுதான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி நல்ல விதமாக பேச செய்கிறாங்க. ஏன்னா நடந்த எல்லாமே ஒரு நிமிஷம் மறந்து போச்சு அப்படின்ற ஒரு இதுதான். இப்போது உடனே இங்கே மகா இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்ன இது நம்ம கையை மீறி ஏதோ போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே, அன்னபூர்ணி அக்காவோட மனசு மாறிடுமோ, இல்லை இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம அன்னபூர்ணி அக்காவை சிந்து மேலே கோவமாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பக்கத்தில் போயிட்டு, ஐயோ அக்கா உங்களுக்கு எதுவும் ஆகலைக்கா, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அக்கா, ஏதோ இவளாக தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காக்கா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை நான் கோவிலுக்குள்ளவே இப்போ தான் அத்தை வரேன், சத்தியமாக இப்படிலாம் நான் எதுவும் பண்ணல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அன்னபூர்ணிக்கு தெரியும் யதார்த்தமாக நடந்த விஷயம் இது, சிந்து கரெக்டான டைமில் நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்றத நம்ம அன்னபூர்ணிக்கு உணராதான் செய்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்துமே இங்கே மகா இருந்துட்டு எப்படியாவது இந்த சிந்துவை வெளியே துரத்தணும், அன்னபூர்ணி அக்கா ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் என்னென்னமோ சொல்கிறாங்க, அக்கா இவ ஏதோ யதார்த்தமாக உயிரை காப்பாற்றிட்டா, அதுக்காக இவளை மன்னிச்செல்லாம் ஏற்றுக்காதீங்க அக்கா, இவள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காக்கா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லவும், உடனே இங்கே நம்ம சிவா வந்து நிற்கிறாங்க. போதுமா போதும், பெரியம்மாவுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எதையும் ஏற்றி விட வேண்டாம். டேய் சிவா, நான் அப்படி சொல்ல வரேடா, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதும். பெரியம்மா இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா பெரியம்மா சிந்துவோட குணம் என்னன்னு சொல்லிட்டு. சிந்துக்கு கண் எதிரில் ஏதாவது தப்பு நடந்தாவோ, இல்லை யாராவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாவோ, இல்லை அதாவது மருத்துவ உதவியோ, இப்படி எது வேணாலுமே அவள் வந்து எல்லாருக்குமே தயங்காமல் இறங்கி நின்று காப்பாற்றுவா, எல்லாருக்கும் உதவி செய்வா பெரியம்மா. இதுதான் சிந்துவோட குணமே. நான் நெருப்பில் கார் தீ பிடிச்சி காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ அவள் தான் என்னை வந்து காப்பாற்றினா. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் உங்களை காப்பாற்றிருக்கா. இது மட்டுமா, நேற்று கூட ஒரு குழந்தை காயின்ஸை முழுங்கிட்டு வந்து அது வெளியே வராமல் மயங்கிடுச்சு. அதுக்கான மிஷினுமே அதாவது அந்த குழந்த வயிற்றில் இருக்கிற தொண்டையில் இருக்கிற காயின்ஸை வெளிக்கொண்டு வர முடியாமல் நாங்கள் எல்லாருமே ரொம்ப தவிச்சு போயிட்டோம். ஒரு வழியாக சிந்து தான் அந்த குழந்தையோட உயிரவே காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னப்போ, ஸ்னேகா என்னாலலாம் காப்பாற்ற முடியாது, உன்னுடைய பேஷண்ட்டுக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சுட்டா பெரியம்மா. ஆனால் தக்க சமயத்தில் சிந்து தான் அப்படி ஒரு ஹெல்ப்பை பண்ணி அந்த குழந்தையோட உயிரவே காப்பாற்றினா. அது மட்டுமா, நான் ஏலகிரிக்கு மெடிக்கல் கேம்புக்கு போனப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உயிரவே காப்பாற்றிருக்கா. இப்படி சிந்துவால் நல்லது மட்டும்தான் பெரியம்மா நடந்திருக்கு. என்ன காதலிச்ச ஒரே பாவத்துக்காக இப்போது சிந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவள் கஷ்டப்படுறத எல்லாத்தையுமே என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல பெரியம்மா, மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியுமே இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க. மகாவுக்கு ஒரு பக்கம் பற்றிக்கிட்டே எரியுது, எங்கே அன்னபூர்ணி மனசு மாறிடுவாளோ அப்படின்ற ஒரு இது. என்னதான் நம்ம
சிந்து இவ்வளோ நல்லது செஞ்சுருந்தாலுமே பொய் சொல்லிட்டாலே, இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட ஏமாற்றிட்டாலே அப்படின்ற ஒரு கஷ்டம் இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. பயங்கரமாக யோசிக்க தான் செய்கிறாங்க. இப்போது நம்ம சிவா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பெரியம்மா, சிந்து மற்றவங்களோட வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காகலாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கல பெரியம்மா. அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா, அவ்வளோதான். மற்றபடி அவள் வேறு எதையுமே யோசிக்கவே இல்லை. என் கூட ஒன்று சேர்ந்துட்டா போதும்னு சொல்லிட்டு தான் அவள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளால் இத்தனை பேரோட வாழ்க்கை கெட்டு போகும் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு பொய்யை கூட அவள் சொல்லியிருக்க மாட்டா பெரியம்மா. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஆள் தான் சிந்து. இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் பெரியம்மா. பாவம் சிந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப கொடுமைகளை அனுபவிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவளை ஒதுக்கி வச்சாங்க. அப்போது குடிக்கிறதுக்கு தண்ணி கூட யாருமே கொடுக்கல தெரியுமா. கடைக்கு போய் கேட்டாலுமே உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு, உனக்கெல்லாம் எதுவுமே தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2-3 நாள் சாப்பிடாம இருந்தா. ஏன் கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் கூட அவளுக்கு வாதாடுறதுக்காக யாரும் முன் வரல. கடைசியில் அவங்களாம் ஒருத்தவங்க வந்து சிந்துவுக்காக பேசினாங்க. என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவள் நிறைய சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா பெரியம்மா. ஏன் நம்ம வீட்டில் அவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ரூம், அதில் ஒரு லைட் செட்டிங் கூட இல்லை. லைட்டோட ஒயரை கூட கட் பண்ணி விட்டுருக்காங்க. அங்கே கொசு கடியில் அவள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அடுப்பு விறகடுப்பில் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டீங்க. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பொருளையுமே எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்படி அவள் எனக்காக சாப்பிட்றதுக்காக கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா பெரியம்மா. போதும் பெரியம்மா, அவள் பட்டது எல்லாமே போதும். அவள் சொன்ன சின்ன பொய்யால் நம்ம எல்லாருமே அவமானப்பட்டோம் தான், ஆனால் அவளுக்கு அது தெரியல பெரியம்மா. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல பெரியம்மா. எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் என் வாழ்க்கை விஷயத்தில் எத்தனையோ டைம் முடிவு எடுத்திருக்கீங்க, அது எல்லாமே கரெக்டாக தான் முடிஞ்சிருக்கு. சிந்து கழுத்தில் தாலி கட்ட சொன்னப்பவுமே நான் உங்களோட பேச்சை மீறாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் அவளை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொன்னீங்க, நானும் கையெழுத்து போட்டேன். இப்படி அப்பப்போ என்னுடைய மனசை மாற்றிக்க சொல்கிற நீங்கள் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது உங்களுக்கு கேட்கணுன்னு தோணுச்சா பெரியம்மா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி, என்னையா சிவா இப்படி சொல்கிற? ஆமாம் பெரியம்மா, என் மனசில் என்ன இருக்குது, என் மனசுக்கு என்ன நடந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்றைக்காவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை என்கிட்ட இல்லை என்னை கேட்காம எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறீங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிறீங்க. உங்களோட பேச்சை மீறக்கூடாதுன்றதுக்காக நானும் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர, மற்றபடி என் மனசு ஃபுல்லாகவே சிந்து மட்டும்தான் பெரியம்மா நிறைஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா மனசில் உள்ளதை எல்லாருக்கிட்டையுமே ஒட்டுமொத்தமாக போட்டு உடச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது சிவாவுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுல தான் விருப்பம். அவனோட ஆசையை நம்ம இப்படி மூடி முடக்கி வச்சுட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சாமியார் வராங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணி கையை பிடிச்சி, இங்கே பாரு தாயி, உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. அது தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் நான் சொல்லணும். தேவையில்லாமல் உங்கள் வீட்டு மருமகளை நீங்கள் தண்டிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பிள்ளை கடவுளோட சக்தி. அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் மருமகளாக வாழ்ந்தா அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். அந்த பொண்ணை என்னைக்கு வீட்டை விட்டு நீங்கள் நிரந்தரமாக துரத்துறீங்களோ அன்றைக்கி உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சமே இருக்கவே இருக்காது. வீட்டில் சந்தோஷமே இருக்காது. எப்போவுமே சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கும் தாயி. இங்கே பாரு தாயி, நான் சொல்கிறத கேளு. உன் பையனையும் உங்கள் மருமகளையும் நீங்கள் பிரிக்கவே கூடாது. 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைங்க. வீட்டில் இனிமேல் நல்லது மட்டுமே நிறைஞ்சு இருக்கும். இங்கே பாரு தாயி, நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அந்த பொண்ணுக்கு இருக்குது. அந்த பொண்ணு கடவுளோட ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம். அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அப்படியே கெடுதல் நடக்க வந்தாலும் அந்த பொண்ணு ரூபத்தில் கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக சரி செஞ்சு வச்சுட்டு போவார். இப்போ கூட உங்கள் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தது. இந்த டைம்லேயும் அந்த பொண்ணு உங்களோட உயிரை காப்பாற்றிருப்பாளே. இது எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ பெரிய கண்டம் இருந்தது. அந்த கண்டத்துலேருந்து தப்பிக்க வச்சது இந்த பொண்ணு சிந்து தான். இந்த பொண்ணை நீங்கள் கொடுமை பண்ணாதீங்க.
அது உங்களுக்கு பாவமாக தான் வந்து சேரும். 2 பேரையும் பிரித்து வச்சு 2 பேரோட ஆம், வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு 2 பேரையும் சந்தோஷமாக வாழ வைங்க. கூடிய சீக்கிரமே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, செல்வ செழிப்பாக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்ட சாமியார் சொன்னதை கேட்ட நம்ம அன்னபூரணி அவங்க மனசை மாற்றிக்கிறாங்க. அதே சமயம் அதுக்கு முன்னாடி சாமியார் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. சிந்து தப்பு செஞ்சதை விட நல்லது செஞ்சது தான் அதிகமாக இருக்குது. அவங்க தப்பு பண்ணது என்ன அப்படின்னா ஒரே ஒரு பொய் சொன்னது. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லினது மட்டும்தான். மற்றபடி சிந்து எல்லா விஷயத்துலையுமே எல்லா வகையிலையுமே நல்லவளாக தான் இருக்கா அப்படின்றத நம்ம அன்னபூர்ணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம சிந்துவக்கிட்ட போயிட்டு சிந்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம மகாக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே வாயை பொழந்துக்கிறாங்க. என்ன இது, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவும், சரி விடு சிந்து, நடந்து எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சு போன விஷயத்த எதுவுமே பேச வேண்டாம். நீயும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். எல்லாத்தையும் விட சிவாவுக்கு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவன் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது. அந்த ஆசையை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். அதை என்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இத்தனை நாளாக தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இது வரைக்குமே சிவா எப்போவுமே நான் சொல்கிற பேச்சை மீறி அவன் மறு பேச்சு பேசுனதும் கிடையாது, என்னை மீறி எந்த விஷயத்தையும் செஞ்சதும் கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு வைக்கணும்ல, அதுதானே கரெக்டாக இருக்கும். இங்கே பாரு சிந்து, இனிமேல் நீ சிவா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்துவும் சிவாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. மகா ஓடி வந்து, அக்கா என்னக்கா நீங்கள் ஏதோ அந்த சாமியார் தான் புத்தி கெடுத்தனமாக என்னென்னமோ உளறிட்டு போகிறானா, அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் சிவாவையும் சிந்துவையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு சொல்லி சொல்கிறீங்க. வேண்டவே வேண்டாக்கா, நான் சொல்கிறத கேளுங்கக்கா. இந்த சிந்து கொடுமைக்காரி, கொடூரக்காரி. அவளோட சுயநலம்னு வந்துச்சு அப்படின்னா யார் என்ன வேணாலும் பண்ணுவாக்கா. அக்கா வேண்டவே வேண்டாக்கா, அவள் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, சிந்துவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் துரோகம் நினைக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினச்சதுனால ஒரு பொய்யை சொல்லிட்டான், அப்படிதான். அவள் ஒரே ஒரு பொய் தான் சொன்னான். ஆனால் அவள் பண்ண நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி சிவாவுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் விருப்பம். அதனால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் கரெக்டு. அந்த கடவுளே முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கடவுளோட பேச்சை மீற முடியுமா? அதெல்லாம் மீறவே கூடாது. கடவுள் என்ன அதாவது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் மகா. தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் ஏதோ நீ அதாவது எந்த ஒரு முடிவும் எடுக்காத. நான் முடிவு எடுத்துட்டேன், சிவாவும் சிந்து தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிந்து அன்னபூர்ணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இருக்கட்டும் சிந்து, எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிந்துவோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசவும் சிந்துவோட அப்பா அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க. நீ பண்ண காரியத்தினால நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும், நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, ஏதோ எல்லாமே தெரியாதனமாக நடந்துருச்சு. சிந்து என்ன பிறவிலிருந்தே கெட்டவ கிடையாதே, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படி அவளை பொய் சொல்ல வச்சிருச்சு, அவ்வளோதான். மற்றபடி சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான் நான். நீங்கள் உங்கள் பொண்ணை ரொம்ப நல்ல விதமாக தான் நல்லபடியாக தான் வளர்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிற குணம் எல்லாருக்குமே வந்துடாதுன்னு. உங்கள் பொண்ணு எல்லாருக்குமே உதவி செய்கிறானே, நல்லவங்க கெட்டவங்க, அதாவது வசதியானவங்க ஏழையானவங்கன்னு பார்க்காம எல்லாரையுமே சரிசமமாக நடத்துகிற குணம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அந்த குணம் சிந்துக்கு இருக்குன்னு. நீங்கள் சிந்துவை காயப்படுத்தாதீங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுனா சிந்து ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அன்னபூர்ணி சொன்னதுனால சிந்து சொன்ன பொய்யே எல்லாருமே மறந்துட்டு இப்போ அன்னபூர்ணிக்கு சொன்ன மாதிரி சிந்துக்கிட்ட எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் இங்கே பைரவி பேசவே கிடையாது. ஏன்னா பைரவியோட கனவுகள் பெருசு. நல்லா பெரிய வேலைக்கு போகணும், மாதம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கனவு கண்டு வச்சுருந்தது. இப்போது சிந்து சொன்ன பொய்யினால் அவங்க மண்டபத்தை விட்டு ஓடி போனதுனால பைரவியோட வாழ்க்கை ரொம்பவே மோசமாக போயிடுச்சு. தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே எல்லா விஷயமும்
வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நம்ம பைரவி சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போது பைரவி நம்ம சிந்து கூட பேசவே பேசுறதில்ல. பெரிய கனவுகளை இப்படி சுக்குநூறாக உடைச்ச இவகிட்ட நம்ம கடைசி வரைக்கும் பேசவே கூடாது, இவளை மன்னிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சிந்து பைரவி கிட்ட பேச வரவும் பைரவி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டோம், நம்மக்கிட்டே பேசிடலாம், அதாவது என்கிட்டயும் பேசிடலான்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா நீ பண்ண துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நீ பண்ணது மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு பண்ண துரோகம் என் தலையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி. நான் எம்பிட்டு கனவோடு இருந்தேன், எவ்வளோ ஆசை, நான் படித்து வெளியூரில் செட்டில் ஆகி மாதம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிற ரேஞ்சுக்கு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கவும் செஞ்சேன். இப்படி ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பத்தை கொண்டு வந்த நீ கண்டிப்பாக எனக்கு துரோகி தான். கடைசி வரைக்கும் உன் முகத்தில் கூட முழிக்கிறத நான் ரொம்ப ரொம்ப அருவேற்பாக தான் நினைக்கிறேன். ஒழுங்காங்கிறது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பைரவி, உன் வாழ்க்கை இப்படி ஆகும், உன்னுடைய நான் சொன்ன பொய்யினால உன் வாழ்க்கை இப்படி திருப்பி போடும்னு எனக்கு தெரியாது பைரவி, ப்ளீஸ் பைரவி, தெரியாமல் நான் செஞ்சுட்டேன். நான் செஞ்ச அதாவது நான் சொன்ன பொய்யினால் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட தான் செய்கிறேன். அதே சமயம் உன்னுடைய குறிக்கோள் மட்டும்தான் நான் நடக்கல, ஆனால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல, ஆறுமுகம் மச்சான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க நல்லவங்க தானே, அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, உனக்கு மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும், ஆனால் எனக்கு ஏதோ கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு போன்னு சொல்கிறியா, இங்கே பாரு, அவ்வளோதான், மரியாதை கிட்டுரும், இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி அங்கேருந்து போயிடுறாங்க.